வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். எப்பயும் போல் 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் நீடில் சில்க் த்ரெட்டு. இது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டில் உடனே நாட்டு பக்கத்துலேயே போடுவோம்னா இது வந்துட்டு தள்ளி போடணும், அவ்வளோதான். இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அடியிலேருந்து மேலே கொடுத்துட்டு, நீடியில் அடியிலேருந்து மேலே கொடுத்துட்டு ஃபுல்லாமே வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரொட்டேட் பண்ணி பக்கத்துலேயே கொடுப்போம்ல, ஆனால் இங்கே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் தள்ளி கொடுக்கணும். ஓகேவா? இது எப்படி இப்போ டிசைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு சர்க்கிள் ஷேப் எடுத்திருக்கேன். இப்படி ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் தள்ளி கொடுக்கணும், அவ்வளோதான். ஒரே எடுத்த இடத்துலே கொடுப்போம்ல ஃப்ரெஞ்ச் நாட்டு. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு வந்து தள்ளி கொடுக்குறோம், அதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து ஃபுல்லாக வரிசையாக கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச் போட்டாலும் ஓகே தான். நான் போட்ட மாதிரி ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு மீதி இடையில உள்ள கேப்பில் வரிசையாக ஃபில் பண்ணாலும் ஓகே தான். இதில் வந்துட்டு நம்ம ஜம்கி வச்சும் நம்ம ஒர்க் பண்ணலாம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெஞ்ச் நாட்லேயும் ஜம்கி வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லேயும் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஜம்கி வச்சு ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஸ்டாண்ட்ஸ் வந்துட்டு இங்கே வந்து நம்ம 16 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறணும். கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜம்கியை வச்சு ஒர்க் பண்ணும்போது நீட்டாக தெரியும். அதை இன்சர்ட் பண்ணுறக்கு முன்னாடி ஜம்கியை வச்சுட்டு இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் 16 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து ஜம்கி கொஞ்சம் தெரியல, வெளியில் கம்மியாக ஸ்டாண்ட்ஸ் எடுத்தோன்னா ஜம்கி தெரியும். இப்போ ரிங் போட்டு அப்படியே இந்த ஜம்கி மேலே வச்சு கீழே இழுத்தரணும். ஓகேவா? இவ்வளோ தான். இதேமாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இது வந்து திக்காக இருக்கிறனால உங்களுக்கு ஜம்கி தெரியல. சென்டரில் வந்துட்டு ப்ளூ கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். அது வந்து 8 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பார்த்திங்களா, 8 ஸ்டாண்ட்ஸ் ப்ளூ கலர் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு முடிச்சு தானே போடணும்னு சொல்லியிருக்கேன். 1 இல்லை 2 நாட் மட்டும் போடுங்கன்னு இல்லை, 3 நாட்ஸ் போட்டால் இந்த மாதிரி தான் கொஞ்சம் எம்போசிங்காக நல்லாவே இருக்காது. நீங்களே என்னோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.